பார்க்க பார்க்க கண்ணு கலங்குது, ஆட்டோமேட்டிக்காவே கண்ணு கலங்கிடுது. படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. உமன் சேஃப்டிக்கு ப்ளஸ் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே ஒன்றா இருக்கணும். நம்ம இந்தியா வந்து எல்லாமே கலந்தது தான். எல்லாருமே சேஃபாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும்னு அவர் வந்து இந்த படம் மூலியமாக லாஸ்ட்டாக சொல்லிட்டு எண்ட் பண்ணியிருக்காரு. அதை வந்து எண்ட் பண்ணிட்டு திருப்பி அவர் வந்து இந்த கவர்மெண்ட் மூலியமா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப சூப்பர், செமையா இருந்தது படம். செம பிளாஸ்ட், பயங்கரமான ஒரு செம ஃபிலிம். என்ஜாய் பண்ணி பார்த்தோம். டைட்டில் கார்டெலாம் செம்ம பிளாஸ்டா இருந்தது. எண்டிங்ல நல்லா ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க சூப்பரா. எல்லாருக்கும் நல்ல ஸ்கிரீன் பிளே இருந்தது. கதை செம்ம சூப்பரா இருக்கு. படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வாயில வார்த்தை வரல. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. உமன் எம்பவர்மெண்ட் பத்தி நல்லா என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எமோஷனலா. நாங்கெல்லாம் கடைசி என்கரேஜ்லாம் அழுதுட்டோம். இனிமேல் ரீரிலீஸ் பார்த்து தான் என்ஜாய் பண்ணுவோம், வேற ஆப்ஷன் இல்லை. படம் சூப்பரா இருக்கு. கடைசி படம்னு சொல்றாங்க, அது ஒண்ணுதான் இப்போ மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ 3 தடவை பார்த்துட்டேன் நான் காலேருந்து. எத்தனை தடவை பார்த்தாலும் அளவு சென்னை தான் இருக்காது. பட் இப்போ சிஎம் ஆயிட்டாரு, அது ரொம்ப சந்தோஷம். இப்போ எலெக்ஷன் முன்னாடி வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த 200 சீட்டுமே நம்ம அண்ணன் தான் வந்திருப்பாரு. ஓகே, கடைசி படம் இதுக்கப்புறம் அண்ணனை பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக பார்த்துக்கலாம், அவ்வளோதான். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலாகவே தளபதினாலே ஸ்க்ரீன்ல பார்க்க பிடிக்கும். அவரோட லாஸ்ட் மூவி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அது வந்து இந்த படத்தை வந்து எல்லாமே சேர்ந்து எடுத்த படமா இருந்துச்சு. அது எங்களுக்கு சின்ன பசங்க மெயினாக பார்க்க வேண்டிய படம். பட் ஆனால் சின்ன பசங்களுக்கு பார்க்கக்கூடாதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து அதே ஒரு கேன்சல் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுவே ஒரு பெரிய தப்பு தான். ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தால் ஒரு சின்ன பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சேஃப்டியாக இருந்திருக்கும், எப்படி இருக்கணுன்றது தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் அது சின்ன பசங்களால் பார்க்கலாம், அது ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பா அதுதான் அது அதில் கத்தி கத்தி தான் தொண்டையே போச்சு. ரொம்ப எமோஷனலாக இருந்தது லாஸ்ட் மூவி. லைக் 3 ஹார்ஸ்மே ஃபுல்லாக கத்தி கத்தி தொண்டை போயிட்டு. கண்டிப்பாக இன்னொரு 3 தடவை கூட வந்து பார்ப்போம். அப்புறம் அது கரெக்டாக இப்போ பொட்டாஷ்னா நீட்டை பற்றி இது பண்ணியிருக்காங்க. அப்போ அதை பற்றி பேசாமல் ஆனால் இது ஜனநாயக படத்தை பற்றி பேசினதுக்கு என்ன இது எனக்கு புரியல. ரொம்ப சூப்பரா இருந்தது. திரும்பி இன்னொரு வாட்டி கூட போய் பார்ப்போம். வெரி நைஸ். சூப்பரா இருந்தது, நைஸ். நிறைய உமன் சேஃப்டி, இந்த குழந்தைங்களுக்கு பத்தி சொன்னது, நிறைய கூஸ் பம்ப்ஸ். சூப்பரா நடிச்சிருக்காரு. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் ஃபேன்ஸ்க்கு தெரியும், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லாவே அவரை பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்பவே ஃபீல் பண்றோம். மேபி நெக்ஸ்ட் அவர் பழைய படம்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா போய் பார்ப்போம். ரொம்ப கஷ்டமா தான் அந்த லாஸ்ட் டைட்டில் கார்டு பார்க்கும்போது, அதாவது எண்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் இருந்தாலும் அவர் வந்து நாங்கள் டெய்லி நியூஸ்ல பார்ப்போம், அதனால அது கொஞ்சம் ஓகே தான். ஆனால் திருப்பி ரீலீஸ் பண்ணா நாங்கள் எல்லாருமே வந்து பார்ப்போம், ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்ப்போம். அவர் கண்டிப்பா வந்து இதுக்கு ஸ்டெப்பும் எடுப்பாரு. அமைதி எப்பவுமே வந்து அவர் சைலன்ஸ் தான் வந்து அவருக்கு எல்லாமே ஒரு நல்ல மோட்டிவேஷன். அதாவது நான் சொல்றேன், அவர் மாதிரி சைலண்டா இருக்கணும். இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, லயன் வந்து பதுங்கி இருந்து பண்ணணும், அந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் சைலண்டா இருந்து எப்படி பண்ணுவாரு நீங்க எலெக்ஷன் மூலியமா பாத்தீங்க. அதே மாதிரி இந்த படம் இந்த சைலண்டா இருந்து அந்த நீட்டை பத்தி அவர் ஃபுல்லாவே இது பண்ணார். படம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் தளபதி ஃபேன், ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா பார்க்க வந்தோம். செமையான எக்ஸ்பீரியன்ஸ். சாரோட படம்லாம் திருப்பி பார்க்கணும் இனிமேல். விஜய் ஐயோ செம்மையா இருந்துச்சு. மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரம் கஷ்டப்பட்டு வந்தோம். டைட்டில் கார்டெலாம் போடும்போது செம்மையா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு, கூஸ் பம்ப் மூவ். அதே மாதிரி லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் அவங்க போட்ட வீடியோவுமே வந்து நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஆக்சுவலாக அது எல்லா இடத்துலையுமே தெரியணும். இப்போ சின்ன பசங்களாம் பார்க்குறாங்க படத்தை, அப்போ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் லைக் சின்ன வயசுலேருந்தே தெரிய ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். படம் ரொம்ப சூப்பர்ண்ணா. தளபதி படம்னாலே எப்பவுமே சூப்பராக தான் இருக்கும் எல்லா படமுமே. ஸோ ப்ரோ டைட்டில் கார்டு அல்டிமேட். யாருமே இது பண்ணல, மோஸ்ட்லி எல்லாருமே அந்த மாஸ்டர் டைட்டில் கார்டு வரும்னு நினச்சாங்க. பட் இதுக்குன்னே ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நிறையவே இருக்கு ப்ரோ, நிறையவே சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னே ஒரு செப்பரேட் சீன்ஸ்லாம் டைலாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ எல்லாருமே தேட்டர் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கு சப்போர்ட் தான் எல்லாருமே. ஸோ கவர்மெண்ட் இப்போ அவங்களும் எல்லாமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஷூர் அதுக்காக தான் விட்டுருக்கு. அதனாலே நிறைய இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த ரீசன்ஸ்லாம் வெளிப்படையாக சொல்ல. பட் இந்த படம் பொலிட்டிக்ஸ் எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா பயங்கர இம்பாக்டாக இருந்திருக்கும். 200 ஜெயிச்சிருக்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் மூவின்றதால கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் ஃபர்ஸ்ட் டே கிடைக்கல. அதுவே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனால் படம் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் படம் செம்மையா இருந்துச்சு. டைட்டில் கார்டு வேற லெவல், அதுக்கு சொல்லவே தேவையில்ல. நாங்களாம் அப்படி கத்திட்டு இருந்தோம், கத்தி தொண்டை போனதான் மிச்சம். இன்னொட்டு அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல அப்படி இருந்துச்சு எங்களுக்கு. விமன் சேஃப்டி வந்து எங்களுக்கு ரொம்ப அது இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. மமிதா அந்த கேரக்டர் பண்ணது, அவங்க ரொம்ப நர்வஸா இருப்பாங்க அந்த படத்துல.
லாஸ்ட் என்ட்ரி கொடுத்தது வேற லெவலா இருந்துச்சு. அது ஒரு எங்களுக்கே இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அது பாக்குறப்ப. அழுதுட்டோம் நாங்களாம், கண்ணுக்கு அலங்கி உட்காந்து அழுதுட்டு அந்த வெளியே வரவும் தோணல. இன்னும் வேற வழியும் இல்ல, துரத்தி விட்டாங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு. அதனால வெளில வந்துருந்தாங்க, எல்லாம் உள்ளே இருந்திருப்போம். சின்ன வயசுல இருந்தே அவர் படம் பார்த்துட்டு இருக்கோம், இனிமே வராதுன்னு நினைக்கிறப்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் சிஎம்மா இருக்காரு, இதுக்கப்புறம் நிறைய பீப்புள் நல்லா வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில சரி அவர் சிஎம்மாவே இருக்கட்டும். வேணும்ட்டே தான் வராம விட்டாங்க. இந்த படம் அப்பயே விட்டுருந்தா தளபதி அந்த டைட்டில் கார்டோட முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ விட்டு சிஎம் விஜய் அப்படின்றது பேரை கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இப்பயே விட்டது நல்லதுதான், அப்ப விடாம இருந்தாலும் நல்லது. இப்பயே விட்டுருக்கலாம் படம், இப்ப விட்டதா நல்லது. எங்களுக்கும் இப்பதான் ஹாப்பியா இருந்துச்சு படம் விட்டது. சூப்பரா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. டைட்டில் கார்டெல்லாம் ஓகே, கூஸ் பம்ப்ஸ் தான், செமையா இருந்துச்சு. இதுல அந்த ஹீரோயின்லாம் வந்துட்டு அந்த மமிதா பாஜு சீன்லாம் செமையா இருந்துச்சு. லாஸ்ட்லலாம் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா பண்ணியிருந்தாங்க, வேற லெவலில் இருந்துச்சு. படம் பூரா கத்தி கத்தி தொண்டையே இதாயிடுச்சு ப்ரோ சுத்தமா. டைட்டில் கார்டெல்லாம் அதான் நம்ம எதிர்பார்த்துதான் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் விஜய்ன்னு சொல்லி எல்லாம் பேச முடியல ப்ரோ. அதுக்கு மேல சும்மா கத்தி கத்தி கடைசி படம் அள வச்சிட்டாங்க, ரொம்ப அழுதுதான் பார்த்தோம். குட் டச் பேட் டச் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உமன் சேஃப்டி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து அதாவது குழந்தையில இருந்தே சொல்லி கொடுக்கணும், எங்க தொடக்கூடாது, பேரண்ட்ஸ்ல அவேர்னஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ப்ரோ ரொம்ப அதாவது படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் பிளட்டு தான் ஃபுல்லா, ரத்த காட்சிகள் தான் ஃபுல்லாமே. அதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாம் எதுவும் கிடையாது. ரத்தம் பிளட்டு ரொம்ப ஃபைட் சீன்ஸு, அதனாலதான் எயிட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. தான் ப்ரோ அதை நினைச்சுதான் அழுதுட்டே வர்றோம். இனிமே பார்க்க முடியாது, பிக் ஸ்கிரீன்ல அவர் பார்க்க முடியாது. வேற லெவல் இருந்துச்சு படம். ஆக்சுவலி லாஸ்ட் மூவின்றதுனால வந்துட்டு கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு. ஸோ நைஸ், வேற மாதிரி இருந்துச்சு. தளபதி அடி பாக்குறதுக்கு வந்து செம்மையா இருந்துச்சு. அது சிஎம்மா பாக்குறதுக்கு இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சு. உமன் எம்பவர்மெண்ட் பத்தி நல்லா வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. பட் எப்படி சொல்றது, ஓவராலா மூவி வந்து வேற. அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, எமோஷனலா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. ஸோ பயங்கர ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பட் அவர் இன்னும் டிவியில பாக்குறது, அந்த நியூஸ்ல பார்க்கலாம். ஸோ அந்த சட்டசபையிலலாம் ஸோ அவரை பார்க்கலான்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு.